அவருடைய ஜாதகத்தில் அவர் வந்து கன்னி லக்னம், கன்னி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் சூரியன் அமர்ந்திருக்கிறார்கள். சூரியன் என்பது அரசியல் கிரகம். சனி பகவான் அஸ்தங்க தோஷம், அங்க புதனா இருக்கார். அப்ப என்னன்னா இந்த அஸ்தங்க தோஷம் அடையும் பொழுது சனி பகவான் என்பது பொது ஜனங்கள் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அஸ்தங்கம் அடையும் பொழுது 10ஆம் வீடு என்பது தன்னுடைய பதவிஸ்தானம், தன்னுடைய பதவிக்காக தான் அவர் அரசியல்ல போட்டியிடுறாரு. அப்ப அந்த பதவியை நிரூபிக்கக்கூடிய ஒரு மீட்டிங் நடத்தும் பொழுது அதுல அவருக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயனுடைய ராசிப்படியே அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் கிரகங்கள் வந்து காற்று தத்துவத்துல தான் இருக்கு. எங்க வேணாலும் போய் சேர்ந்துரும், ஆனா நிலையா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். காற்று ஒரு இடத்துல இருக்குமா? இருக்காது, ஆனா போய் சேர்ந்துரும். ஜனங்கள்கிட்ட போய் கேட்டா விஜய்க்கு விசில் சின்னன்னு சொல்லிடுவாங்க. ஓட்டு போடணும்ல, அப்பதானே நிலைச்சு நிற்கும். கப்பு முக்கியம், பிகிலு. கப்பு யாருக்கு? பிகில் இவர்கிட்ட இருக்கு. அப்ப கப்பு யாருக்கு போகுது? எடப்பாடிக்கு போதா, ஸ்டாலினுக்கு போதா? அவங்களுக்கு சில கைடன்ஸ் இருக்கு. அதாவது உயிர் பலிகள் வராம இருக்கிறதுக்கு, பொது ஜனங்கள் திட்டாம இருக்கிறதுக்கு, இனி வரக்கூடிய மீட்டிங்ல பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு, அவருக்கு தகுந்த மாதிரியான சின்னங்களை முன்படுத்தும் பொழுது இப்படி சில விஷயங்கள்லாம் அவருக்கு சாதகமான இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா எல்லாத்தையும் பப்ளிசிட்டி பண்ண முடியாது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், பனைமர சின்னம் அவருக்கு சாதகமா இருக்கும். பனைமரத்தை தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும், ஆலமரத்தை தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும். மரம் மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஜூலை மாசத்துக்குள்ள விஜயினுடைய ஆயுளுக்கு கூட பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுல அவர் கவனமா இருக்கணும். ஏன்னா மாரகாதிபதினா மரணத்துக்கு இணையான கண்டத்தையோ தண்டனையோ கொடுப்பார். இப்ப அவருக்கு கொடுக்கறதுக்கு போல மக்களுக்கு போயிட்டு இருக்கா அந்த தண்டனை. அப்போ வந்து அஸ்ட்ராலஜி வேலை செய்யுது. விஜய் பாலிசில விஜயை வெற்றின்னு வச்சுக்குவோம். எதுக்கு கோர்ட்டுக்கு அலைய வேண்டிய சூழ்நிலை வருது? இந்த இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. பிரச்சனைகள் வந்து ஜாதகப்படி நடக்கும். அதை எதிர்கொள்றதுக்கான ஃபாக்ஸ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜய் அவர்கள் தொடர்ந்து எங்கே மாநாடு போட்டாலும் பார்த்தீங்கன்னா பல அசம்பாவிதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. கரூரில் பேசப்பட்டதாக இருந்தாலும் சரி, இப்போ சேலம் வரைக்கும் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆன்மீக ரீதியாக பதிலளிக்க இருக்கிறார் ஜோதிடர் திரு விஜய் நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். பார்த்தீங்கன்னா முதல் மாநாட்டிலே ஒரு சில அசம்பாவிதங்கள் அவருக்கு நடந்ததாக சொல்லப்பட்டது. அப்புறம் கரூரில் அதிக அளவில் அந்த கூட்ட நெரிசலால் ஏற்பட்டது. இப்போ சேலத்தில் நிர்வாகிகள் கூட்டத்திலையும் சுராஜ் என்பவர் இறந்துருக்காரு. ஸோ விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுனால இது போல் பின்னடைவுகளை பார்க்குறாரா, இல்லை ஜாதக ரீதியாகவே அவருக்கு இந்த பின்னடைவுலாம் இருக்குது அப்படின்னு ஜாதகம் சொல்லுதா? அதாவது நம்ம வந்து அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த போஸ்ட் கம்பம் சரிஞ்சு விழுந்துச்சு இல்லையா, முதல் மீட்டிங்லேருந்தே அவருக்கு வந்து நிறைய கைட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். விஜய் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்கணுமோ எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். இதில் என்னென்னா அவருடைய ஜாதகப்படி தான் இந்த பின் விளைவுகள்லாம் வருது. ஏன் அந்த ஜாதகப்படி பின் விளைவுகள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஜாதகத்தில் அவர் வந்து கன்னி லக்னம், கன்னி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் சூரியன் அமர்ந்திருக்கிறார்கள். சூரியன் என்பது அரசியல் கிரகம். சனி பகவான் அஸ்தங்க தோஷம், அங்கே புதனா இருக்கார். அப்போ என்னன்னா இந்த அஸ்தங்க தோஷம் அடையும் பொழுது சனி பகவான் என்பது பொது ஜனங்கள் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அஸ்தங்கம் அடையும் பொழுது 10ஆம் வீடு என்பது தன்னுடைய பதவிஸ்தானம், தன்னுடைய பதவிக்காக தான் அவர் அரசியலில் போட்டியிடுறாரு. அப்போ அந்த பதவியை நிரூபிக்கக்கூடிய ஒரு மீட்டிங் நடத்தும் பொழுது அதில் அவருக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். ஏன்னா சூரியன் உட்கார்ந்துருக்கிறது ராகுனுடைய சாரத்தில், திருவாதிரை நட்சத்திரத்தில். அது அவருக்கு முடக்கு நட்சத்திரம். அந்த ராகு இருக்குது இப்போ ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் எதிரி ஸ்தானத்தில் போய் இருக்குது. அப்போ அவர் எது செஞ்சாலுமே ஒரு எதிர்வினைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு அவர் சரியான முறையில் ஒரு பாதுகாப்பு ஜாதகம் பார்க்குறதுன்னு முடிவாகி போச்சுன்னா அதற்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை ஒன்று ரெடி பண்ணணும். ரெண்டாவது, அவருடைய ஜாதக ரீதியாக அவருடைய நட்சத்திர ரீதியாக இன்ன டேட்டில் நம்ம மீட்டிங் வச்சா நமக்கு பிரச்சனை வராதா அப்படிங்கிறத அவர் முதல்ல அனலைஸ் பண்ணிட்டு தான் போனோம். நம்ம ஆரம்பத்திலே அந்த டேட் சொல்லியிருக்கிறோம், விசில் சின்னம் டேட் சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த மீட்டிங்லேயும் என்னென்னு தவறு நடந்திருக்குன்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரம், விஜய் அவர்கள் கடகராசி பூச நட்சத்திரம். அப்போ அந்த மூலத்துக்கும் பூசத்துக்கும் அன்னைக்கு எதிராக செயல்படுது. அப்போ அன்னைக்கு போய் மீட்டிங் வைக்கும் பொழுது அப்போ ஜனங்களுக்கு எதிரான சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். இதுதான் அவருடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளை தான் அவர் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறார். இப்போ சூரியன் சொன்னீங்க இல்லையா, சூரியன் என்பது வந்துன்னா இங்கே அரசாங்கம். ஸோ அது கூட ஆக்டிவேட்டாக இல்லையா சார் அவருக்கு? அதாவது திருவாதிரை நட்சத்திரம் என்பது ராகுவனுடைய நட்சத்திரம். அது 10ஆம் இடத்துல சூரியன் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவே அவருக்கு முடக்கு நட்சத்திரம், அவரை முடக்கிற நட்சத்திரம்.
அப்போ அங்கே போய் அவர் அந்த சூரியன் உட்காரும்போது அவர் என்ன விஷயங்கள் ஒரு படி ஏறினாருன்னா 5 படி வழுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டாட் வந்துடும். இப்போ பேர் வந்துருச்சா, விஜய் மீட்டிங் போனால் இனி எல்லாருக்கும் பிரச்சனை வருமாங்கிற பய உணர்வு மக்கள்கிட்ட வந்துச்சுன்னா, அப்போ நாளடைவில் கூட்டங்கள் வர்றது குறைய ஆரம்பிக்கலாம், அல்லது இதையே வச்சு அரசியல் பண்ணலாம். இதை காரணமாக காமிச்சு பல அரசியல் பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். பாண்டிச்சேரியிலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து விசில் சின்னம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆ இப்போ விசில் சின்னமே ஆபத்து அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அங்கேயும் அவர் புதுச்சேரியிலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு விசில் சின்னம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது விசில் சின்னம் ஆபத்துங்கிறத தாண்டி அந்த விசில் சின்னத்தோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் விசில் சின்னத்தில் போட்டிட்டு யாரும் ஜெயிக்கல. ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா சென்டிமெண்டலாக நம்ம பார்ப்போம். எதுவே சினிமா, அரசியல் எல்லாமே சென்டிமெண்டல் தான். அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் ஏற்கனவே 3 பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழறிவுமணியன், பிரகாஷ் ராஜ், மயில்சாமி, இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே அதில் வெற்றி பெறலை. அந்த விசில் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போதிய அளவு மக்கள் வெளிச்சம் பிரபலமாக இல்லாதவர்கள் விஜயை கம்பேர் பண்ணும்போது அது சரிதான். பிரகாஷ் ராஜ் ஓரளவுக்கு ஃபெமிலியர் தானே. ஆனால் இருந்தாலும் வில்லன் அப்படின்ற இதில் தானே வருவார். இவர் ஹீரோன்னு வரும்போது இவர் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து விசில் பற்றி பேசியிருக்காரு. கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்லாம் பேசியிருக்காரு. அந்த வசனம் மூலியமாகவே இது ரீச் ஆகிடாதா? கப்பு முக்கியம் பிகிலு. கப்பு யாருக்கு? பிகில் இவர்கிட்ட இருக்கு. அப்போ கப்பு யாருக்கு போகுது? எடப்பாடிக்கு போதா, ஸ்டாலினுக்கு போதா? அப்போ கப்பு முக்கியம்னு சொல்லி விசில வச்சா என்ன பண்ணுறது? கப்பு சின்னத்தை வாங்கியிருக்கலாம். ரெண்டாவது, அந்த விசிலுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அன்றைக்கே ஒரு லேடி பேட்டி கொடுத்துருந்தாங்க. பொது இடத்துல ரொம்ப இந்த விசில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஒரு ஓட்டு கேட்டு போகிறாங்க, ஒரு வீட்டுக்கு போகிறாங்கன்னா, இவங்க வந்து அவங்களுடைய தன்னிறைவு விளக்கத்தை ஒரு வீட்டில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த கட்சி தலைவரோ அல்லது அந்த குழுவை நடத்தக்கூடிய ஒரு தலைமையோ போய் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, பின்னாடி நின்று ஒரு 50 பேர் விசில் அடித்தா என்ன ஆகும்? வீட்டுக்குள்ளேயே ஒரு குழந்தைங்க ஏதாவது விசில் அடித்தாலே பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? கம்முன்றா, சத்தம் போடாதடாம்பாங்க. நைட்டு விசில் அடிக்க கூடாடாம்பாங்க. ஆனால் இவங்க மேக்சிமம் நைட்டு பிரச்சாரத்துக்குலாம் வருவாங்க. விசில் சத்தம் காதை பிளக்கும். அப்போ சென்டிமெண்டலாக டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சத்தம். ரெண்டாவது, அது வந்து விசில் ஊதுனாலே அது வந்து ஒரு படத்தில் நீங்கள் வடிவேல் ஒரு படத்தில் வாத்தியாரை கூப்பிட சொல்லுவாங்க. வாத்தியார் சைக்கிளில் போய்கிட்டு இருப்பார். வாத்தியாரை கூப்பிடணுன்னு வடிவேல் விசில் அடிச்சு கூடாது. அப்போது அந்த வாத்தியாரை எப்படி மரியாதை நிமித்தமாக கூப்பிடணுங்கிறத அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஒன்று கூப்பிடணும் அல்லது ஓடி போய் கூப்பிடணும். கை தட்டியோ விசில் அடிச்சோ கூப்பிடக்கூடாது. ஏன்னா அது உயர் பதவி. அப்போது அந்த ஸ்டாண்டர்டுங்கும்போது அந்த விசில் அங்கே இடைஞ்சலாக இருக்குல்ல, அதை நீங்கள் சிந்திக்கணும். இன்னொன்று என்னென்னா, விசிலுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனர்ஜி வேணும். காற்று தத்துவம். காற்று தத்துவம்னா ஒரு நிலையாக இருக்காது. இப்போ விஜயனுடைய ராசிப்படியே அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் கிரகங்கள் வந்து காற்று தத்துவத்தில் தான் இருக்குது. எங்கே வேணாலும் போய் சேர்ந்துடும், ஆனால் நிலையாக இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். காற்று ஒரு இடத்துல இருக்குமா? இருக்காது, ஆனால் போய் சேர்ந்துடும். இப்போ ஜனங்கள்கிட்ட போய் கேட்டால் விஜய்க்கு விசில் சின்னன்னு சொல்லிடுவாங்க. ஓட்டு போடணும்ல, அப்போ தானே நிலச்சி நிற்கும். இப்போ காற்று தத்துவத்தின் படி பார்த்தோன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா சார்? காற்று தத்துவம் வந்து எதுக்கு பயன்படும்? அடுத்தவங்களுக்கு தானே பயன்படும். அடுத்தவங்களை ஆட்சி பண்ண வைக்கிறதுக்கு இவர் உதவுவார். கிங் மேக்கர். இவர் கிங் மேக்கர். அது காமராஜரோட சரி. அதுக்கப்புறம் யாரும் அந்த இதை இடத்த பிடிக்க முடியாது. இவர் வந்து அடுத்தவங்கள ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கு இவர் உதவியாக இருப்பார். சூரியன் வந்து முடக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சூரியனை சின்ன வச்சுக்கிற கட்சியவே அதிகமாக இவர் எதிர்க்கிறார் இல்லையா? அவர் சூரியனை மட்டும் எதுக்கலை, அவங்க அப்பாக்கிட்டே கான்ட்ரவர்சி தானே. அப்பா தான் சூரியன். நமக்கு தனி மனித தத்துவப்படி நம்மளை பெற்றெடுத்த தந்தை வந்து சூரியன். அது 9ஆம் இடம் சூரியன். விஜயனுடைய லக்கணம் கன்னி லக்கணம். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். தந்தை மூலியமாக சினிமாவுக்கு வந்தாரா? ஏன்னா 9ல் சுக்கிரன். தந்தை மூலியமாக சினிமாவுக்கு வந்தார். ஆனால் தந்தை மூலியமாக புகழடைஞ்ச பிறகு தந்தைக்கும் அவருக்கும் கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்து சூரியன் அடிபடுதா? அங்கே ஒரு மனிதனுடைய எந்தெந்த கிரகங்கள் அவனுக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறத நீங்கள் அதிலே உணர்ந்துடலாம். தந்தைகிட்ட கான்ட்ரவர்சி ஆகும்போதே அங்கே சூரியன் எடுபடலை. சூரியன் யாருக்கெல்லாம் முடக்கு நட்சத்திரமாக இருக்கோ, விஜய்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் தனி மனித ஜாதகத்திலேயே சூரியன் யாருக்கெல்லாம் முடக்கு நட்சத்திரத்தில் போய் அமருதோ அவங்க எல்லாம் ஒன்று தந்தை இல்லாமல் இருப்பாங்க, அல்லது தந்தைகிட்ட தர்க்கத்தில் இருப்பாங்க, அல்லது தந்தையை விட்டு விலகி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. தந்தையோட பயணிக்கவே முடியாது. இப்போ இது சரி பண்ணுறதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்கா சார்? அப்பா கூட சேர்ந்து வாழ்ந்தாருன்னா அந்த முடக்கு நிறைய ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சில விஷயங்கள் இருக்குது. அதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அது என்ன மாதிரியான விஷயம்? அது இல்லை, அதுதான் அது வந்து அது ஒரு ரொம்ப வேலை செய்யும். அது வேறு மாதிரி வேலை செய்யும். அதை நம்ம பப்ளிக்கில் சொல்ல முடியாது. இதை கலைஞரே செய்தார். அவர் சூரியன் சின்னம் வச்சிருந்ததுனால இதை கலைஞரே சில ஆன்மீக தத்துவங்களை மறைமுகமாக செய்தார்.
இது வந்து நம்ம இதை பப்ளிக்காக வெளியிட முடியாது. இதை பிற ஜோதிடர்கள் தவறாக பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது அவங்க நல்ல பண செல்வாக்கோட தானங்க இருக்காங்க. அவங்களுக்கு தேவைன்னா கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டுமே. இப்போ விஜயோட ஜாதக அமைப்பால் விஜயை பார்க்க போகிறவங்களா இது போல் அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதான் சனி தான் பொது ஜனங்கள் பொது ஜனங்கள் பொது ஜனங்கள் கூடுற இடத்துலலாம் ஏன் பிரச்சனை வருதுன்னா, சனி அஸ்தங்கம், 10ஆம் இடத்துல அஸ்தங்கம். அவருடைய பேஸ்மெண்ட்டை போடக்கூடத்திலேயே சனி அஸ்தங்கம். எந்த ஜனங்கள் கைத்தட்டி விசில் அடிக்கிறாங்களோ. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாணவர்களை கூப்பிட்டு எக்ஸாமில் பாஸ் ஆனவங்களை கூப்பிட்டு பரிசெல்லாம் கொடுத்தாரு. அங்கேயே ஒரு பெரிய அளவில் க்ரௌட்லாம் கூட்டினாங்க. ஆனால் அங்கெல்லாம் இது போல் எந்த ஒரு அசம்பாவிதமும் அது தனி மனித கூட்டம். பொது கூட்டத்துக்கு வரும்போது தானே மாட்டுறாரு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பொது வெளியில் வரும்போது அவர் வந்து ரோட் ஷோ பண்ணும்போது மாட்டுறாரு. இந்த மாதிரி பொது மேடைகளில் பேசும்போது மாட்டுறாரு. ஆனால் தனியாக கூட்டம் போடும்போது மாட்ட மாட்டேங்கிறாரு. ஏன்னா தனியாக கூட்டம் போடுறது கொஞ்சம் கூட்டம், அதுக்கு அதிபதி வேற, அது சனி வராது. கொஞ்சம் கூட்டங்கள்லாம் அதுக்கு சில கிரகங்கள் இருக்குது. குரு இருக்காங்க, அப்புறம் சுக்கரன் இருக்குது. இவங்கெல்லாம் சின்ன சின்ன கூட்டங்கள். சந்திரன் இருக்குது, சந்திரன் கூட கூட்டம் தான், சின்ன சின்ன கூட்டம். சனி தான் பெரிய கூட்டம். சனி ராகுலாம் பெரிய பெரிய கூட்டம், கொத்து கொத்தாக இருக்கிறவங்க. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போகிறதா இருந்தால் இதெல்லாம் உண்மை. இது ஜாதக ரீதியாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். விஜயனுடைய ஜாதகத்தில் கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி குரு. அந்த குரு வந்து மாரகாதிபதி. அந்த குரு மாரகாதிபதியாக இருந்திருக்கு. இப்போ புத்தி நடக்குது. அதாவது சுக்கிர திசையில் குரு புத்தி. இந்த குரு புத்தி முடிகிறதுக்கு ஜூலை மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. இந்த ஜூலை மாதத்துக்குள்ள விஜயினுடைய ஆயுளுக்கு கூட பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் அவர் கவனமாக இருக்கணும். ஏன்னா மாரகாதிபதினா மரணத்துக்கு இணையான கண்டத்தையோ தண்டனையோ கொடுப்பார். இப்போ அவருக்கு கொடுக்கறதுக்கு போல மக்களுக்கு போயிட்டு இருக்கா அந்த தண்டனை. அப்போ வந்து அஸ்ட்ராலஜி வேலை செய்யுது. அப்போ அவருக்கே அவர் தனிப்பட்ட முறையில் பரிகாரம் செஞ்சுக்கணும். இப்போ கண்டம்னா என்ன மாதிரியான கண்டம் அவருக்கு காத்திருக்க வாய்ப்பு இருக்குது சார்? உடல் ரீதியான உபாதைகள் வரலாம். ஏதாவது வந்து ஆக்சிடென்ட் மாதிரி, இந்த மாதிரி எதிர்பாராத சின்ன சின்ன விபத்துக்கள். இப்போ அந்த குரு அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து அது வந்து இப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்துச்சுன்னா மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது ஏதாவது ஒரு நம்ம எதில் எதிர்பார்க்க மாட்டோமோ, பொதுவாக விபத்து மாதிரி தான் அவருக்கே நடக்கும். விபத்து மாதிரி, ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இதெல்லாம் கூட வரும். இது வந்து மாரகாதிபதி. இது ஜோதிடம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கன்னி லக்கணத்துக்கு 7க்குரியவர் மாரகாதிபதி குரு. அந்த மாரகாதிபதி குரு இப்போ எங்கே இருக்கிறாரு? 10ல் இருக்காரு, 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் எங்கே வரப்போறாரு? 11க்கு வரப்போறாரு. அப்போ மாரகாதிபதியும் அவரே, பாதகாதிபதியும் அவராக செயல்படுவார். கடகத்துக்கு வரும்போது இன்னும் அதிகமாக வேலை செய்வார். விஜய்க்கு அதிகமாக உடல்நிலை பாதிப்பு வரும். இப்போ அடுத்தடுத்த மீட்டிங்கும் நடக்க போகிறதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து வேலூரில் நடக்க போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துக்கும் அவர் வெளியே வந்து தான் ஆகணும். எல்லா ஊர்லேயும் போயிட்டு தொகுதியாக எல்லா மாவட்டம் சார்ந்து அவர் பிரச்சாரம் பண்ணியே ஆகணும். இப்போ அங்கேயெல்லாம் இது போல் அசம்பாவிதம். அடுத்த மீட்டிங்கு அவர் ஆரம்பிக்கும் போது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். அவரும் வெளியே வந்துடுவார். சூரியன் ஏற்கனவே பகை. அப்போ இன்னும் நிறைய பேர் மயக்கம் போட்டு விடுவான். ஏதோ மதிய நேரத்தில் இரவு நேரத்தில் வைக்கிறாரு கேம்பெயின் அப்படின்னும் போது, இரவு நேரத்தில் தான் வைக்க மாட்டேன்றாரு. இது வரைக்கும் அவர் வச்ச மீட்டிங் எல்லாமே மத்தியானம் வெயிலில் தானே வைக்கிறாரு. இரவு நேரத்தில் வச்சா பாதுகாப்பு தான் அவருக்கு. ஏன்னா ராகு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவருக்கு ராகு பலம். ஆனால் கரூர் கூடும்போது பார்த்தீங்கன்னா 6-7 மணி ஆயிடுது இல்லை சார்? அவர் வரத்துக்கே 8 மணி மேலே ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் இரவு நேரமே ஆயிடுது இல்லை? அங்கே கரூரில் வந்து அவர் வந்து மக்களை வெயிலில் காக்க வச்சுட்டார்ல. அங்கே வெயில் வர, அதான் சூரியனை ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஜாதகப்படியே விஜய்க்கு சூரியன் பிரச்சனை. அதனால் சூரியனை பிடிக்க மாட்டேங்குது. அந்த வெயிலில் மக்கள் வாடும் பொழுது இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாகுது. பொது ஜனங்கள் பாதிக்கப்படும் பொழுது சனி பகவானும் கோவப்படுவார். இவர் என்ன பண்ணணும்னா, அதெல்லாம் சொன்னல சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்ன பண்ணுனா மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. அவர்கள் நல்ல கிரக அமைப்பு உள்ளவர்களே பக்கத்தில் வச்சுக்கிட்டா தப்பிக்க வாய்ப்பு இருக்கா விஜய்க்கு? நல்ல கிரகம் உள்ள அமைப்பு உள்ளவங்களை வந்து அவர் அஸ்ட்ராலஜி ஆழமாக பார்க்குறதா இருந்தால் அப்படி சேர்க்கைகள் இருந்தால் பிரச்சனைகள் வராது. ஒன்று. ரெண்டாவது அது போலனா என்ன மாதிரியான கிரக அமைப்பு உள்ளவர்களை கூட வச்சுக்கணும் சார்? இல்லை, அதை வந்து அதை சொல்கிறேன்ல, சில முக்கியமான டிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இலவசமாக கொடுக்க முடியாதுங்க அவருக்கு. அவரே சினிமாவுக்கு காசு வாங்கிட்டு தானே பண்ணுறாரு. நம்மளும் அஸ்ட்ராலஜியில் இருக்கோம் இல்லையா? அவங்களுக்கு சில கைடன்ஸ் இருக்குது. அதாவது உயிர் பலிகள் வராமல் இருக்கிறதுக்கு, பொது ஜனங்கள் திட்டாமல் இருக்கிறதுக்கு, இனி வரக்கூடிய மீட்டிங்கில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு, அவருக்கு தகுந்த மாதிரியான சின்னங்களை முன்படுத்தும் பொழுது இப்படி சில விஷயங்கள்லாம் அவருக்கு சாதகமான இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் எல்லாத்தையும் பப்ளிசிட்டி பண்ண முடியாது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், பனைமர சின்னம் அவருக்கு சாதகமாக இருக்கும். பனைமரத்தை தேர்ந்தெடுத்தால் நல்லாயிருக்கும், ஆலமரத்தை தேர்ந்தெடுத்தால் நல்லாயிருக்கும், மரம் மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா மரம் காற்றடித்தா என்னாகும்? அழகாக சிரிச்சுக்கிட்டு சோலை மாதிரி இருக்குதா? அப்போ இயற்கை தத்துவத்திற்கு காற்று, அதாவது கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் மரம். ஏற்கனவே அந்த பழைய பாட்டு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அந்த காற்றுக்கும் அந்த மரத்துக்கும் செட் ஆகும்.
அப்போ தான் அந்த ஒரு கலையாக இருக்கும். அதனால் காட்டு தத்துவத்திற்கு ஏற்ற சின்னங்களை தேர்ந்தெடுக்கணும். எனர்ஜி, உங்களுக்கு வந்து எனர்ஜி சக்தி வேணும். ஏற்கனவே விஜய்க்கு வந்து செவ்வாய் நீச்சம், சக்தியை கொடுக்குறது செவ்வாய், அது நீச்சம். எங்கே ஊதுறது? எனர்ஜி லாஸ் ஆகும். எனர்ஜி லாஸ் ஆகும்ல, அதெல்லாம் பார்க்கணும் அவர். இல்லை, விஜயாவது இந்த தேர்தலில் அவர் மட்டுமாவது வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க. அது வாய்ப்பு இருக்குங்க. அதாவது அரசியலுக்கு இது ஆப்டானா ஆப்டு தான். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைகளை அமைச்சிக்கிட்டா வெற்றி பெறலாம். இப்போ சில விஷயங்கள் மைனஸாகவே இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து நேம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வி இங்கிலீஷில். ஸோ அதேமாரி தொகுதியும் விலேயே வந்தால் வெற்றி அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஸோ அதே மாதிரி சூஸ் பண்ணாருன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக மீட்டிங் நடந்தது எந்த ஊரில்? சேலம். எஸ். அதுக்கு முன்னாடி ஈரோடு. அதுலலாம் வி வரல. இல்லை, விழுப்புரம் விக்ரவாண்டி வி தான். ஆமாம், அங்கே தான் மின்கம்பம் சரிஞ்சு விழுந்துச்சு முதல் இதுவே. அப்புறம் மாநாடு எம், அங்கே தான் மின்சமும் சரிஞ்சு விழுந்துச்சு. மதுரை. இப்போ விஜயே வெற்றினே வச்சுக்குவோம், விஜய் பாலிசியில் விஜயே வெற்றின்னு வச்சுக்குவோம். எதுக்கு கோர்ட்டுக்கு அலைய வேண்டிய சூழ்நிலை வருது? இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பிரச்சனைகள் வந்து ஜாதகப்படி நடக்கும். அதை எதிர்கொள்றதுக்கான சூழ்நிலைகளை இவர் உருவாக்குறதுக்கான விஷயங்களையும் ஆராயணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இவ்வளோ ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் இதாக இருக்குது. அப்போ ஏற்கனவே வரக்கூடியவங்களுக்கு இந்த கேம்ப்லாம் போடுறாங்க இல்லையா, சில இடங்களில் அந்த மெடிசன் கேம்ப்பு அந்த மாதிரிலாம் போட்டு அந்த இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எனக்கு இன்னும் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், மீட்டிங் நடத்த முடியுமா? பிளான் பண்ணிடுவாங்க, இது சரிப்பட்டு வராதுன்ட்டு. அப்படியான வாய்ப்புகள் இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதான் முடக்கும். எங்கே பெரிய அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குது? அடுத்து எப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது? சூரியன், அதாவது அக்னி நட்சத்திரத்தில் மத்தியான வெயிலில் மக்களை நிற்க வச்சா அங்கே முடங்குவார். ஸோ அது அவர் கையில் தான் இருக்குது. அது அவர் கையில் தான் இருக்குது. மக்களை வெயிலில் வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எழுதி வச்சுக்கோங்க. விஜயோட ஜாதக அமைப்பை பற்றி தெளிவாக எடுத்து வச்சமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, ஃபாக்ஸ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.